ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்காக சூப்பரான காமெடி சீன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 குரங்கு உட்காந்துட்ருக்கோம். இப்போ இவங்களுக்கு டப்பிங் கொடுக்க போகிறாங்க. அதாவது யாருன்னா பிரபுதேவாவும் மயில்சாமி 2 பேரும் தான் வந்து இவங்க 2 பேரும் லவர்ஸ் வர இவங்களுக்கு பதிலாக அவங்க பேசணும். அது மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பேசுவாங்க. அதில் வந்து இப்போ பொம்பளை குரங்கு அவங்க வந்து கோச்சிப்பாங்க. நீ முன்னாடிலாம் வந்து லவ் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வருவேன், இப்போ என்ன ஒரு லேட்டாக வரேன், சாரி டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்துற மாதிரி இப்போ பிரபுதேவா பேசுவார். இதை பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் அதுங்க சொல்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க இங்கே பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. என்னையா நீங்கள் அந்த குரங்குங்களோட ஃபீலிங்ஸை வந்து அடிமனசுலேருந்து கொண்டு வாங்க, அதுங்களோட ஃபீலிங்ஸை வெளியவே கொண்டு வர மாட்டீங்க. சரி சார்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து இவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க, என்னடா இது குரங்கோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர சொல்கிறாங்க, முட்டா சுண்டலியோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர சொல்லுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிட்டே இப்போ வெளியே வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே சலிச்சுப்பாங்க. என்னதான் காமெடி ஷோ அப்படி இப்படின்னு பண்ணாலும் வந்துட்டு யாருமே சரியான சம்பளமே கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வருவாங்க. ஒரு டீ கடையில் வந்துட்டு 3 துணிக்கு ஒரு டீ போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, பழைய பாக்கி கொடுக்காம உனக்கு டீயே கிடையாது, பச்சை தண்ணி கூட கிடையாதுன்னு சொல்லி டீ கார் சொல்லுவார். உடனே இப்போ எல்லாருமே மிமிக்ரி பண்ணுறவங்க தானே மாறி மாறி மிமிக்ரி பண்ணுவாங்க. நீ மட்டும் இப்போ டீ போடல இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அவர் நம்பியார் மாதிரி பேசுறது மாறி மாறி பேசுவாங்க. உடனே இப்போ பிரபுதேவா என்ன சொல்வார் அப்படின்னா, 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு டீ கடை வைக்கிறோம், எல்லாருக்கும் கடன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கமலஹாசன் இருக்கா நாயக்கர் இதில் பேசுவார். அந்த மாதிரி டைலாக் பேசுவார். இருக்க மற்றவங்க 2 பேரும் நாயக்கரே அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம். 4 பேருக்கு கடன் கொடுத்து ஒரு உதவி செய்யணும், அதெல்லாம் தப்பே இல்லைன்னு பேசும்போது போங்கடா வேலை இந்த பசங்களாம் சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. நாங்கள் போகாமல் 2 பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வருவார், அந்த பொறை கேட்பார். பொறை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் திறக்கிறாருல, அந்த பாட்டில் அதை திறக்கும் போது அதுக்கு சத்தத்தை இங்கேருந்து கொடுப்பாங்க. அதை எடுத்து இவர்கிட்ட கொடுத்து இவர் கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சத்தம்லாம் கொடுக்கும்போது வர கஸ்டமர்லாம் வந்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அதோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பிரபுதேவா வந்து இவர்கிட்ட சொல்வார், அதாவது கொஞ்சம் சீரியஸாக கன்சென்ட்மெண்ட்டாக பேசிட்டு இருப்பாரு. அந்த இதெல்லாம் போய் எந்த வேலை இருந்தாலும் எனக்கு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு போவார். அதோட இப்போ ஹீரோ இவர் இருக்கார்ல விவேக், அவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யோசியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நின்றுட்டு இருப்பாரு. வேகமாக போயிட்டு இருக்காரு. இவர் பாட்டுக்கு அவர் ஸ்டாப் பண்ணுவார். எப்படி அப்படின்னா கம்ப்யூட்டர் 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 சார் கம்ப்யூட்டர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா என்னடா இது கம்ப்யூட்டர் வித்திர அளவுக்கு கம்ப்யூட்டர்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இதை வச்சு நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஜோசியம் சொல்றேன்னு சொல்லுவார். அது என்ன நேம் போர்ட்லாம் வச்சிருக்கேன்னா என் மொண்டாட்டி சிவகாமி அவ பேரில் இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க, என் சிவகாமி சொன்ன தப்பாவே இருக்காது, நீங்களே கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் காதில் டக்குன்னு ஒரு வாக்மேன் மாதிரி எடுத்து மாட்டி விட்டுருவாரு. இப்போ டக்குன்னு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன சொல்லிட்டுனா உங்களுக்கு வந்து தண்ணியில் கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணியில் கண்டோன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லலை, என் மொண்டாட்டி சிவகாமி சொல்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட எனக்கு இதெல்லாம் எதிலையும் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அவர் போயிட்டு இருப்பாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா சொன்னது தான், நீ வந்துட்டு நீ வேணா உனக்கு நடக்கதா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறமும் கத்திட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டே இருப்பாரு. கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கும், மழை பெஞ்ச தண்ணி தேங்கி நின்று இருக்கும். அதில் ஒருத்தர் மேலே அப்படியே சேர வர அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. உடனே அவர் கூப்பிட்டு ஒரு நிப்பாட்டுவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன என் மேலே சேர வர அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி மழை பெஞ்சா அப்படி தான் இருக்கு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்ற மாதிரி சொல்லும்போது நீங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டு நான் எப்படி இன்டர்வியூ போதுக்கு என்னது இன்டர்வியூ போறேன்னு கேட்கும்போது ஆமா நான் முத இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி போனால் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னும் போது என்னது நீங்கெல்லாம் இப்போ தான் முத இன்டர்வியூ போனீங்கன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் எப்போ தான் வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசிப்பார். பேசுவார். உடனே டக்குன்னு என்ன சொல்வார்னா பேனா எடுப்பார். இப்போ நான் இருக்க பிஸியான ஷெடியூல் வந்து உனக்கு நான் வந்து ஆட்டோகிராஃப்லாம் போட முடியாதுன்னு வேக் சொல்லுவார். உங்ககிட்ட யார் ஆட்டோகிராஃப் கேட்கணும்னு சொல்லிட்டு பேனாவோட மூடியை திறப்பார். அங்கே ஒரு பிளேட் மாதிரி சொல்லி வச்சுப்பார். அதை பார்த்தோன்னே இது என்னடா இது அப்படின்னா மரியாதையும் சட்டை பேண்டெல்லாம் கழட்டு நான் இன்டர்வியூக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா இவர் கழட்டி கொடுத்துருவாரு. ஆஹா சிவகாமி வேலையை ஆரம்பிச்சிருச்சேன்ற மாதிரி ஆரம்பிச்சு நினச்சிப்பாரு. மளிகை கடை கட்டுவாங்க. மளிகை கடையில் வேறு இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி இது எவ்வளோ ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன முதலாளி இது 500 நோட்டு இது கூட தெரியலன்னு தெரியுது சும்மா ஒன்று செக் பண்ணு சொல்லிட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லுவானா அரிசி மூட்டை வந்துடும், சீனி மூட்டை வந்துடும், அதெல்லாம் வந்து இறக்கி வை, வேற யாரும் வந்து சொன்னா எதுவும் சொல்லாத பேசாத கொடுக்காத கடன்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ தான் ஹீரோ இருக்கார்ல வந்துட்டு உடனே என்ன பேசுவாங்க, முன்னாடி இப்போ ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகு எத்தனை அழகு அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து பாடுவார். உன்னை டக்குன்னு எனக்கு ஐஸ் வைக்காத, ஏன்னா கடவுளாலேயே எனக்கு கரெக்டாக ஐஸை வைக்க முடியலன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு காட்டுவார். எவ்வளவோ ஹீரோ கேட்டு பார்ப்பாரு, அவர் கொடுக்கவே மாட்டார். நீ பழைய பாக்கி கொடுக்காம உனக்கு ஒரு ஜாமா கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கடைக்கார்ட்டையும் சொல்லிடுவாரு. நான் திரும்ப ஒரு வரைக்கும் எவனுக்குமே நீ கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு இப்போ ஹீரோவால் என்ன செய்யுதுன்னு தெரியாது. இப்போ ஹீரோயின் வேறு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, எல்லாம் வாங்கிட்டு போகணும். டக்குன்னு இப்போ வந்து கடைக்கு வந்து ஒரு ஃபோன் அடிக்கும். கால் யார் பண்ணிருப்பான்னு சொன்னா இப்போ பிரபுதேவா இருக்கார்ல அவர் தான் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுறவர் தானே. இப்போ கால் பண்ண உடனே அவர் மாதிரி முதலாளி மாதிரி சிரிக்கும் போது இந்த கடையில் உள்ள வந்து கண்டுபிடிச்சுமா சொல்லுங்க முதலாளி அப்படின்னு சொல்லும்போது டே நட்டு நான் தான் முதலாளி பேசுகிறேன், நான் வந்து அரிசி மண்டியில் தான் இருக்கேன், இந்த அன்பு பையன் இருக்கான்ல அவன் வந்து எனக்கு கொடுக்குற காசை கொடுத்துட்டான், அது மட்டும் இல்லாமல் கடன் எல்லாம் அடிச்சிட்டான், அது இல்லாமல் எனக்கு காசு பத்திரம் அவன் கிட்ட இருந்து ஒரு கை மாத்த ஒரு 500 வேறு வாங்கியிருக்கேன். இப்போ அவன் வந்தானா அவன் என்ன கேட்கணும் அந்த ஜாமான் எல்லாத்தையும் கொடுத்துரு, அது போக அவன் எனக்கு கொடுத்த 500 ரூபாயும் கொடுத்து அனுப்பிடு, ஏன்னா யாரும் நம்மள கடைக்காரன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிருவாரு. வச்சு அடுத்த செகண்ட் இவர் கடையில் வந்து நிற்பாரு. அதோட டக்குனு ஹீரோ இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கே டவுட்டாக இருக்கும் கடைக்காரருக்கு, என்னப்பா இப்போ தான் பேசிட்டு வைக்கிறா அதுக்குள்ளே வந்துட்டுன்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, நான் வர வேண்டியதில் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ யாவது இவர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இவர் மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கண்டுபிடிக்காம என்ன வேணும்னு சொன்னாலும் ஜாமான்லாம் கேட்பாரு கொடுத்து அமைச்சிருவாரு. இப்போ விவேக் திரும்பவும் வருவார். வெளியே வரும்போது என்னடா என்னத்தையும் இப்போ நோண்டிட்டு இருக்கானுங்க, அடிப்பம்பெல்லாம் நோண்டுறானுங்களே, ஒரு வேளை தண்ணியில் எதுவும் பிரச்சனை வருமோ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்க ஒரு ஆண்டி வந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடும். உடனே இவர் வந்து பக்கத்தில் நின்று எங்கள் அப்பா உங்கள் வீட்டு சைடு வந்திருக்காரா, உங்கள் அப்பா எங்கள் வீட்டு சைடு வந்திருக்காரா, அப்புறம் எந்த உரிமையை என்ன தம்பின்னு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாரு. பேசிட்டே இருக்கும்போது சும்மா ஒரு பாசத்தில் போது பாசலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அடிச்சு கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சு சரிங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாசத்தில் இப்படி செய்கிறாங்களே, சரி இந்த ஒரு குடம் தானே சொல்லி கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சின்ன குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போய் சீக்கிரம் எடுத்துருவா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி அடிச்சுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணின்றது என்ன அதெல்லாம் ஆறு குளம் போயிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் அடிச்சிட்டு இருக்காரு. அதுலேருந்து வந்து ஒரு பேப்பர் வரும். என்ன அடிப்பம்பு தண்ணியிலேருந்து ஒரு பேப்பர் வருதுன்னு பார்த்தா இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீர் நிறுத்தப்படும். பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் தண்ணிக்குள்ளேயே இப்படியே பைப்பு வரையும் அனுப்புறாங்களா அந்த அளவுக்கு இதாகிட்டாங்களான்னு சொல்லி வச்சுட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் சூப்பராக வேலை செய்யுது
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா அந்த ஆண்டி இருக்காங்களா வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சின்ன குண்டான்னு சொல்லிட்டு பெரிய அண்டாவை தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே அவரும் கேட்பாரு சின்னதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அண்டாவை தூக்கிட்டு வரேன் அக்காக்காக இதை கூட செய்ய மாட்டேன் சரி அடிச்சு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியை திரும்பவும் அந்த இதை போட்டு பம்பை போட்டு அடிச்சிட்டே இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. என்ன தண்ணி பிடிச்சிட்டு கேஸ் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுப்பாங்க. என்னடி சிவகாமி ரொம்ப சலிச்சுக்குன்னு கேட்கும்போது உடனே இவர் கேட்பாரு அக்கா உங்க பேர் சிவகாமியான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஆஹா சிவகாமி கம்ப்யூட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போலன்ற மாதிரி நினச்சிப்பாரு. நீ இவங்க 2 பேரும் புடிச்ச கொண்டு அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த தம்பியை பாரு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு காலையில் 2 கூட தண்ணி அடிச்சு கேட்டேன் அடிச்சு கொடுத்தியா நீ இந்த பையனை பாரு இங்கே வந்துச்சு நான் சொன்ன உடனே இந்த மாதிரி அடிச்சு விடு இந்த பையன் ஆம்பளை நீ ஆம்பளை அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த சந்தேகம் உனக்கு வந்ததே கிடையாது. இப்போ இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறியா என் முன்னாடிக்கு இந்த மாதிரி சந்தேகம் ஏற்படும் உன வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போவார். இந்த டக்குனு இவர் எஸ்கேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே நெருப்பு முடி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஷார்ட் பண்ணுறதுக்காக அதில் போய் கரெக்டாக விழுந்துருவாரு. இவ்வளோ நேரம் இவர் கூட சண்டை போட்டவர் இப்போ புருஷன் அப்படி பார்த்தோன்னே ஐயோ என் சிங்கத்தை தள்ளி பொசிக்கப்பட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்தா இப்போ என்னடி உன் சிங்கம்ன்ற உன் சிங்கத்தை நான் ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நழுவிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு வருவார். இப்போ இன்னொரு மாநாடுக்கு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வந்துடும். டக்குன்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இடத்துல ஒதுக்கும்போது ஒரு லேடி திட்டிடுவாங்க. அதனால் வந்துட்டு வாசலில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து இங்கே அர்ஜென்ட்டாக போடும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க விலையை சொல்லியமா இருக்கா தமிழில் பேசி அப்படின்னு ஒன்று அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க விலையை சொல்லியமா இருக்க இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிற தமிழில் கேளியானு அடிவேறு கலக்கும் போது ஆங்கிலத்தில் பேசுறது தப்பு இல்லை எங்கே போகணும்னு கேட்கும்போது நீ தமிழில் கேட்டதான் சொல்லுவேன் அவரும் தமிழ் சுத்த தமிழில் கேட்பாரு. அது கொண்டே இப்போ இவர் வந்து அட்ரஸ் சொல்ல ஆரம்பிப்பார். அட்ரஸ் சொல்கிற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிப்பார். நீ இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு ரைட் வரும். அங்கேருந்து திரும்பி நீ லெஃப்ட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் சேர் வரும். அதில் ஏறி குதிச்சின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் ஒரு போர்டு இருக்கும். அங்கே போய் குதிச்சின்னா அதுக்கப்புறமா அங்கே ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நீ பாஸ் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி அனுப்புவார். கேட்டு பொறுமையாக இருந்து கோவத்து பொங்கி வந்துடும். அவருக்கு ஒன்று டக்குனு என்ன பண்ணுவார்னா இப்போ நீ பேசினதெல்லாம் வந்து சுத்த தமிழான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார்னா அர்ஜென்ட்டுக்கு ஆங்கிலம் பேசினா தவறு இல்லை போன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா படார்னு ஒரு அறையை போட்டு அர்ஜென்ட்டுக்கு இதுவும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை போட்டு அங்கேருந்து ஓடிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் அந்த போர்டு போட்டிருக்கோம் சரின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு எந்திரிப்பார். பார்த்தீங்கன்னா தொப்பே நினைச்சிருப்பாரு. நீ எங்கடா இங்கேருந்து எந்திரிச்சு வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீ எங்கேருந்து அங்கே தான் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்வார். நீ அப்போ குரல் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு சொல்லி கேட்கும்போது நீ லெஃப்ட்டை பார்க்க ரைட்டை பார்க்குற கீழே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேலைலாம் செய்யும்போது இனிமேல் ஹெல்மெட் போட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். கோவத்தில் இவர் என்ன பண்ணுவாருன்னா கல்லை தூக்கிட்டு அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர் மேலே அடிச்சிருவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா பஸ் டிரைவர் அடிச்சு இனிமேல் பஸ்ஸே ஓடாதுன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. ஆஹா சிவகாமி கம்ப்யூட்டர் பயங்கரமாக வேலை செய்யுது இப்போ இங்கேருந்து இவரும் ஓட ஆரம்பிச்சிருவாரு. இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் தண்ணியில் நம்மளுக்கு உண்மையிலே கண்டா போல இருக்குன்னு நினச்சிப்பாரு. அதோட இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வருவார். எல்லாரும் என்ன சொல்வாருன்னா அங்கே சர்வர் எல்லாம் கூப்பிட்டு இனிமேல் தண்ணியில் அண்டால பக்கெட்டில் தண்ணி இருந்தால் அதெல்லாம் தூக்கி கீழே கொட்டிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் பைப்பெல்லாம் ஏதாவது ஓப்பனில் இருந்தால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவார். சாப்பிட்டு யாரும் கையை வந்து கழுவ போதீங்க டிஷ்யூ வெள்ள தொடச்சி தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தண்ணி லாரிலாம் வந்ததுன்னா அது சிட்டியில் அந்த சிட்டி ஒரு கார்னர்லேயே அதெல்லாம் மடக்கி அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. ஏன்னா எனக்கு தண்ணினா அலர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு டேபிள் வந்து உட்காருவார். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாரு. அதோட வந்து உட்காந்து ஒரு பேசாமல் இருக்க வேண்டியது என்ன பண்ணுவாருன்னா பக்கத்தில் இவர் சாப்பிட்டு இருக்காரு தண்ணி வச்சிருப்பாரு. அந்த தண்ணியை பார்த்துட்டு இந்த தண்ணியால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது டெங்கு மலேரியா எல்லாம் பரவிட்டு இருக்கு ஏதாவது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஊற்றிடுவார். இவருக்கு அப்பவே கோவம் வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு என்ன சொல்வாருன்னா பார்த்தா இத்தனை தப்பு பண்ண மாதிரி இருக்கா வெள்ளையும் ஜொலையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவன் சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியல அவரை பற்றி கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தோம்னா வந்து திரும்ப இவருக்கு தண்ணி ஊற்றிட்டால திரும்ப சர்வர் வரும்போது இவர் சாப்பிட்டு இருக்காரு இவர்கிட்ட தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கிளாஸ்ல ஊற்றி வச்சிருப்பாரு. திரும்ப அதை பார்த்துட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி தண்ணி கொடுத்தா பல பிரச்சனை வருது உனக்கு வேணும்னா பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் குடி இங்கெல்லாம் தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை சும்மா வைக்காம அவரோட பேக்கெட்ல வேற ஊற்றி விட்டுவாரு. நல்லா முறைன்னு இவர் முறைச்சிட்டு உட்காந்துருப்பாரு. சும்மா இல்லாமல் அவரை பற்றியே கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. இது என்னது இது நகை கடை மாதிரி இவ்வளோ நகையை போட்டுட்டு இருக்க வேண்டியது அதாவது 8 பவுன் சங்கிலி தூக்கி கழுத்தில் மாட்டிட்டு தெரிய வேண்டியது அப்புறம் கழுத்து வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது டாக்டர்கிட்ட போக வேண்டியது அவர் ஒரு சீட்டில் செயினை கழட்டி வைக்கணும்னு எழுதுவார். இதெல்லாம் தேவையா திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவருக்கு கோபுரான அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு விக்கல் வேற வந்துடும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றிட்டே இருக்காரு. இவர் ஒரு பாட்டில் வேற எடுத்து வந்து வச்சிருப்பாரு. அந்த தண்ணியாவது குடிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிடிங்கிடுவார். எத்தனை தடவை அவனுக்கு சொல்றது எனக்கு தண்ணியில் கண்டோன்னு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாரு. அவரோட வாட்டர் பாட்டில் எடுத்து எச்சிட்டு போயிட்டு இதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர்கிட்டயே வச்சுட்டு இப்போ குடி அப்படின்றவர். உடனே அவருக்கு கோவம் தாங்காது. உடனே இவர் குத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது என்னை மன்னிச்சிருங்க என்னோட நிலமா அப்படிதான் இப்போ நான் யார் தண்ணி குடிக்க போனாலும் அவங்கள்தான் இப்படி தான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கண்டபடி வளர ஆரம்பிச்சிருவாரு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் பெரிய மோதிரம் போட்டிருப்பாரு. அவர் குத்த போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் நழுவிடுவார். எதிர்த்தாப்புல வந்து போலீஸ்காரை குத்திடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கலட்டாயிடும். அப்படியே நைஸாக அங்கிறத ஓடி வந்துருவாரு. அடுத்து சும்மா இல்லாமல் ஒரு டீ கடைக்கு வந்து உட்காந்துருப்பாரு. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு டீ போட்டு கொடுக்கும்போது இது என்ன கன்றாவியாக இருக்குது இது நீ குடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள விட்டு கொடுத்துருவாரு. பேப்பரை கொடுறா இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கி படிப்பாரு. அந்த பேப்பரில் பார்க்கும்போது ஒரு நியூஸ் போட்டிருக்கும் திடீர் மனிதனால் பரபரப்புன்னு போட்டிருப்பார். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாரு. என்னடா அது திடீர் மனிதன் புதுசாக வச்சிருக்காங்க என்ன பண்ணிடுவானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது இவர் திடீர் மனிதன் திடீர்னு எங்கே தோன்றுவான்னு தெரியாது. அங்கே தோன்றுட்டா அப்படின்னா அங்கே உள்ள மனுஷர்களோட வந்து சண்டை சச்சரவு ஏற்படுத்தி அவங்களை அடிச்சு அவங்களை கரணகலமாக்கிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கும். பட் திடீர் மனிதன் புகைப்படம் இன்னும் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரால் பாதிப்பு அடைஞ்சவர்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். அது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கத்தை தீயில பொசிக்கப்பட்டாங்க அவரோட ஃபோட்டோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வருவார்ல அந்த அதாவது மோதிரம் பெரிய மோதிரம் போட்டவர் அவரோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவரால் காயமடைஞ்சார்ல ஒருத்தர் போலீஸ்கார் அவரோட ஃபோட்டோலாம் போட்டோன்னா தன்னை தான் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் தெரியவே வரும். அட பாவீங்களா என்னையாடா இவ்வளோ நேரம் திடீர் மனிதன் சொல்லி சொன்னீங்க நான் அந்த அளவுக்கு கொடூரக்காரன்லாம் கிடையாதுன்ற மாதிரி பெணாத்துவார். இப்போ நம்மள தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ்லேயே போட்டுவார். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெரியும் போது இப்போ யாரும் தன்னை பிடிக்க மாட்டாங்க. அதனால் அந்த கெட்டப்பில் போகும்போது ஒரு போஸ்டர் பார்ப்பாரு தண்ணீர் அப்படின்னு 2 தடவை போட்டிருக்கோம். ஆஹா சும்மாவே தண்ணீர் நம்மளுக்கு இது 2 தடவை வேறு தண்ணீர் போட்டிருக்கேன்
இனிமே இந்த போஸ்டர் நான் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு அந்த போஸ்டரை கிழிச்சா பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தப்பான வேலை. அதை பார்த்தாலும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னே, டேய் போலீஸ்டா வாங்க வாங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே எல்லாரையும் கூப்பிடுவார் ஓடினவங்களாம், இங்கே வாங்க வாங்க நான் வந்து ஒரிஜினல் போலீஸ் இல்லை அப்படின்னு சொன்னோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. அப்படியா உனக்கு தண்ணியில் கண்டமா அப்படி இப்படி கதையெல்லாம் சொன்னோன்னே, சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொடுக்கும்போது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க கொடுக்குறதெல்லாம் அவங்க சாப்பிட்டு இருப்பாரு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போலீஸ்லாம் வருவாங்க. வந்தவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் ஓடாமல் நின்று சீரியஸாக சாப்பிட்டு இருப்பார். அப்போ வந்தவங்க வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னையா என்ன மாதிரியே நீயும் ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னையும் போலீஸ் துரத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பார். போலீஸ் கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்ணுறது தப்பு, அதை விட போலீஸ் ட்ரெஸ் அப்புறம் போலீஸை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான அடிவுலும். இதுதான் சரியான காமெடியாக இருக்கும். நீ இந்த மாதிரி பண்ணுறதை உங்க ஸ்டேஷனில் வச்சு தான் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விவேக் வந்து முட்டிலேயே இவர் அடிப்பார். அடிக்கும்போது டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, சார் இது மாதிரி அடிச்சு கூப்பிட்டீங்க எப்படி சார் எங்களால் நடக்க முடியும், அது உங்களுக்கு சொன்னாலும் போய் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து குச்சி வச்சிருப்பாரு. அதை வச்சு அந்த போலீஸ்கார முட்டியில் டமால் அடிச்சுட்டு, இப்போ நடங்க பக்கம் நடக்க முடியுதா, முதல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றுங்க, கூட்டு போனால் சும்மா கூட்டு போகணும், முட்டிலையும் அடிச்சு நடக்க சொன்னால் எப்படி சார் நடக்க முடியும்னு கேட்பாரு. இங்கே பெரிய கலவரம் ஆகிடும். சரி அங்கேருந்து இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சோன்னு ஒரு இடத்துல குத்து வச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த மழை நான் இப்படி பெஞ்சிட்டு இருக்கேன், நான் யாருக்கு என்ன குத்தம் செஞ்சேன், இப்படி மழையா பெய்யுது, சும்மாவே எனக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி உட்காந்துட்டு இருப்பாரு. எல்லாரும் அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் கிராஸ் ஆகும்போது, என்ன சார் மலைக்கு ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கீங்களா, வாங்க கூட நான் கூட அடிச்சிருக்கேன் வாங்க போகலான்னு. இல்லை எனக்கு வேணாம், நான் மழை நின்னோடனே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். 48 மணி நேரத்துக்கு மழை நிற்கவே நிற்காது, நீங்கள் வாங்க சார் நான் கூட்டு போகிறேன்னு. இவர் வரவே மாட்டார். வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலுக்கட்டாமல் எடுத்துட்டு அவர் அணைச்ச மாதிரி கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணியில் பார்த்து காலை வைங்க சார், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேட்பாரு. அதுக்கு ஒன்றே எங்கேயாவது கரண்ட் கம்பி ஏதாவது அருந்து விழுந்திருக்கும், அதனால ஏதாவது ஆகலாம், ஏன்டா இப்படி அவசரமாக பேசுகிறேன், நான் பேசாம தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் வீட்டுக்கு தலைச்ச பிள்ளைன்னு கேட்பாரு. இல்லையே ஏன்னு கேட்பாரு. என்ன தலைச்ச பிள்ளையா இருந்தால் மின்னல் வந்து கண்ணை குத்திடும் அப்படின்னு. ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, மின்னலுக்கு தலைச்ச பொண்ணுன்னு தெரியுமா, அதுக்கு 6 அறிவு இருக்கா, அது ஏன் ரெண்டாவதாக பிறந்தது அவங்க கண்ணை குத்தாதா, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே பேச்சுவார்த்தை வரும். கடைசியில் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொன்ன வந்து ஐதீகம் கிடையாது, இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன பொய்தீகம்னு சொல்லும்போது முன்னோர்கள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை மறைக்க அவர் தூக்கி போட்டுருவாரு. ஏன்டா கொடையை மறைக்க தூக்கி போட்டு இப்போ மலையில் அவருக்கு மலத்தனி வேற மேலே பட்டுச்சு, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவார். இவருக்கு கை கலப்பே வந்துடும். அதோட இவர் என்ன சொல்வார்னா, என்ன சும்மா இருந்தவங்க இந்த மாதிரி கூட்டது செஞ்சுட்டியாடா, உன் மேலே இவன் தலையில் இடி விழுகு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் தலையில் இடி விழுந்து ஒரு போஸாக படுத்துருவார். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு இவர் கண்ணே மின்னல் வந்து குத்திரும். அட முன்னோர்களே நான் சொன்னதில் உங்க காதில் விழுந்துருச்சா, உண்மையிலேயே என் கண்ணை இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி புலம்புவார். இப்போ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. கண்ணு முழிச்சு பார்க்குறவர் வந்து எனக்கு கண்ணு சரியாகவே தெரிய மாட்டேங்குது, அவன் என்ன இந்த மாதிரி ஆக்கணும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பேசுவார். ஒன்று போலீஸ்கார் வந்து பக்கத்தில் இருந்து என்ன சொல்வாருன்னா, அவன் வந்து இன்னும் 24 மணி நேரத்துக்கு அவன் இருக்கானா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் முடிவாகும், அந்த அளவுக்கு இதாக இருக்குது, அவன் மட்டும் இறந்துட்டானா நீ தான் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, அட பாவீங்களா எனக்கு ஐயே இல்லையே ஐ விட்னஸ்ன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயலாக் ஒன்று பேசுவார். அதுக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சிருவார். ஏன் கண்ணாலும் போலீஸ்கார் கேட்கும்போது, அல்லாமல் நான் என்ன சார் செய்வேன், ஒரு மண்டலத்துக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டு சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்னால் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். பைக்கில் கண்டோம், தேங்கி இந்த தண்ணியில் கண்டோம், அண்டா ஊற்றிக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி மேலே கண்டோம், பிஸ்லரி வாட்டரில் கண்டோம், பிஸ்டரில் கண்டோம், ரவரில் கண்டோம், பெருநீரில் கண்டோம், அதில் விழுந்த மழை நீரில் கண்டோம், தண்ணீர் போஸ்டரில் கண்டோம், அதை பிடிக்க வந்த போலீஸ் மேலே கண்டோம், லத்தியில் கண்டோம், அவங்க வீசின புகை குண்டில் கண்டோம், அவங்க அடிச்ச அடியில் கண்டோம், மின்னலில் கண்டோம், மலையில் கண்டோம். சிவகாமி வேண்டாம், சிவகாமி ரொம்ப மோசம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு வேணாம் சிவகாமி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கதறி அழுதிட்டு இருப்பாரு. மறுபடியும் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொட்டு பார்ப்பாரு. இது இங்கே வேணாம் தூக்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் மேலே பட்டு காயமாயிடும். பார்த்தா அது ஒரு ஆசிடாக இருக்கும். ஐயோ கண்ணு போனால் கண்டம் போயிடும் நினச்சேன், இன்னும் போகலையேன்னு சொல்லிட்டு இந்த காமெடியாக அப்படியே ஒரு சூப்பராக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அறிவுபூர்வமாகவும் இருக்கும், அது காமெடியாகவும் இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக அந்த காமெடியை பண்ணி முடிச்சிருப்பாரு. நல்லாவே ரசிக்கபடி இருக்கும். உங்களுக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.